Hi hello viewers, நான் உங்கள் Sakthivel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட் ஒன்று நடந்ததுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் ஃபார்மர் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் வந்து NallaKeerai ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நடத்தியிருந்தாங்க. அது வந்து ஆகஸ்ட் 11th and 12th இன்றைக்கி வந்து நடந்துருந்தது. அண்டு இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய வந்தது. என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் இதுக்கான போஸ்ட் பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், சோஷியல் மீடியாவில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் மாதிரி எதுவும் வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜில், ட்விட்டர் பேஜ்லையும், இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இதுக்கான அப்டேட்ஸ் நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர் எதுவும் உங்களுக்கு வந்து தோதாக இருக்கோ அதில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்ஸ், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டுங்க. சென்னையில் வந்து அந்த போரூர் சைட் போனவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஃபுல் டிராஃபிக் ஜாம், நேற்று இன்றைக்கும் அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருந்தது. அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர் வரலாற்றுலேயே முதல் மாதிரியே பார்க்கிங் க்ளோஸ்டு, ட்ரேட் சென்டரை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இருந்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து க்யூவை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் உள்ளே அமைச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு ஆர்கானிக் ஒரு ஃபார்மிங் மேலே இங்கே சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ ஈர்ப்பு இருக்குங்கிறத வந்து பார்க்குறதே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோஸ்லேயே பார்க்கலாம், அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப ஒரு ரஷ்ஷாக, ரொம்ப வந்து எல்லாருமே இன்வால்மெண்ட்டோட, ஃபேமிலியோட, குழந்தைங்களோட வந்திருந்தாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நாட்டு விதைகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், ஆர்கானிக்காக ஃபார்மிங்லேருந்து வந்த காய்கறிகளாக இருக்கட்டும், 40 வகையான கீரைகள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ அவங்க கூடயே பேசியிருக்கோம். அண்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேம்பெயின் நாங்கள் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா, நார்மலாக வந்துட்டு எல்லா மக்களும் வந்துட்டு சுகர் அண்ட் பல்சஸ் அந்த மாதிரி தேவையில்லாமல் வெளில கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. சுகருங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 லிட்டர் ஆஃப் தண்ணி யூஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிலோ சக்கரை நம்ம வாங்கினோம்னா ஒரு டேங்கர் லாரி செலவாகுது அந்த சக்கரை பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி அந்த சக்கரையை சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பும் கெடுதல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சக்கரையை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர்னு சொல்கிற அந்த பாம் சுகர் அண்ட் நாட்டு சக்கரை இதெல்லாம் வந்துட்டு இந்த கிட்டில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் சொல்லுங்கள் சார். அண்ட் இந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதிலாக நம்ம அந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஃபேமிலியும் நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். அண்ட் இட் வில் பி a நியூ பிகினிங் ஃபார் அ ஃபேமிலி. ஸோ அதுக்கு அந்த ஸ்டார்ட் த ஸ்டாப்புங்கிற கேம்பெயின் வந்து நாங்கள் அதுக்காக தான் பண்ணுறோம். ஓகே, உங்கள் நேம்? என் பேர் ராகுல். ஓகே, தேங்க்ஸ். இது என்ன நேம் மேம்? இல்லை இதுலேயே எடுங்க. முளைக்கீரை
இதோட குட்னஸ் என்ன, இதை பற்றி நான் யூஸஸ்? இது வந்துங்க கரும்பில் வந்து நாட்டு சர்க்கரையை எடுக்கிறத வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து லிக்விடாக எடுக்கிறோம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகி சர்க்கரையாக மாறுங்க. இது வந்து லிக்விட். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பாகம் இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து தேன்பாகு பதம் அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. அந்த தேன்பாகு பதத்தில் எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பாகு வந்து கெட்டி ஆகாது, லிக்விடாக அப்படியே இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை வந்து நார்மலாக ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுற பர்பஸ்க்கு வந்து சர்க்கரைக்கு பதிலாக இது பயன்படுத்தலாம். நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுற பர்பஸ்க்கு வந்து இது 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் தெளிவாக போட்டுருக்கோம். எவ்வளோண்ணா பேகு? எவ்வளோ பேகு? 20 ரூபா. உங்கள் கார்டு ஏதாவது கிடைக்குமா? உங்கள் கார்டு இருக்குமா? இத்தனை கோடி செலவெல்லாம் இத்தனை கோடி மிச்சம் பண்ணி நாங்கள் ஷார்ட்டை காமிச்சிடலாம் சொல்லிக்கணும். யார் சம்பளம் தெரியல. அவருக்கு ஒரு நாள் ஒரே சர்ப்ரைஸ். ஒரு கோட் ஷூட்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. கீழே உட்கார கஷ்டமா இருக்கும். காந்தி வந்து ஒரு சேர் கொடுத்துருக்காரு உட்காருங்கன்னு. காந்தி கீழே உட்காந்துருக்காரு. இவர் எப்படி சேர்ல உட்கார்றது அவருக்கு ஒரு மாதிரி அம்பேரசிங்கா இருக்கு. காந்தி ரெக்வஸ்ட் பண்றாரு இல்லைனாலும் அப்புறம் கீழவே உட்காந்துக்கிறாரு. ஏன் இந்த கதையெல்லாம் நான் சொல்றேன்னா, நம்ம நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் தான். பட் அங்கே போய் அந்த நாகரிகத்தில் வளர்ந்தவருக்கு கலாச்சாரம் கூட தெரியல. ஆனால் இந்திய இயற்கை விவசாயத்தை பற்றியான ஒரு அழகான கருத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வேஸ்ட் எடுத்து போய் டைலர்களில் கொடுத்து தச்சு கொடுங்கன்னு கேட்டாராம். அப்புறம் டைலர் சொன்னாராங்களா, இதெல்லாம் தைக்க வேணாம், இப்போ இழுத்து கட்டிக்கன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி நம்முடைய உடை கலாச்சாரத்தை விட மறந்தவர் நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. எங்கே அவர் எங்களோட டச் பண்ணார் அப்படின்னா, நானும் சரவணாலாம் சின்ன வயசில் ட்ரஸ்ட்டு ஸ்கூல்லாம் ஏற்கனவே சொன்னேன், அதெல்லாம் ஆரம்பிக்கணும் போது ஒரு தாய் அன்பு அறக்கட்டளை அப்படின்னு ஒரு பேர் வச்சோம். தாய் அன்பு அறக்கட்டளைன்னு ஒரு ஆனால் ஓலையில் செய்கிற வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறையா இருந்தது. துணிப்பைகள் நிறையா இருந்தது. அதே மாதிரி வந்து காய்கறிகள் நிறையா இருந்தது. செக்கில் ஆட்டின எண்ணெய்கள் நிறையா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் செஞ்ச வந்து பானைகள் இருந்தது. அதே மாதிரி செம்பில் செஞ்ச பானைகள் இருந்தது. இதோட நன்மைகள் பற்றி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த ஈவெண்ட் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியாரம், அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு தோசைன்னு அந்த மாதிரி நிறையா ஸ்டால்ஸும் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டாக நடந்தது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. நீங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு போகலனாலும் உங்களுக்கு அந்த ஈவெண்ட் எப்படி இருந்தது, எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருந்தது, அந்த பயன்கள் என்ன அப்படின்றத உங்களுக்கும் நான் வந்து காட்டணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நம்ம வீடியோ புதுசாக அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then, bye from your Sakthivel. Have a happy going day. Great.